டேஸ்ட்டாக ரவா பொங்கல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இல்லை 3/4 டம்ளர் அளவுக்கு வெள்ளை ரவை எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு ஒரு 4-5 ஸ்பூனுக்கு ஆகிற மாதிரி இந்த மாதிரி குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணி வந்து 2.5 டம்ளர் தண்ணி வேணும். இப்போ 3/4 டம்ளர் வெள்ளை ரவைக்கு 2.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து அளந்து வச்சுக்கோங்க. அடுப்பில் வாணலி வச்சுட்டு அதை கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சமாக குருமிளகு போட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அளந்து வச்சுருக்கிற தண்ணி வந்து இதில் ஊற்றிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி கொதிக்க ஆரம்பித்த உடனே நீங்கள் உப்புமா செய்கிற மாதிரியே தான் வெள்ளை ரவை வந்து அப்படியே வந்து போட்டு கலக்க ஆரம்பிச்சிருங்க. அப்படியே வந்து நம்ம கலந்துக்கிட்டு வரணும். இப்போ ரவை வந்து இந்த அளவுக்கு வெந்த உடனேவே நீங்கள் பாசிப்பருப்பு வந்து இதில் போட்டு அப்படியே கலந்துருங்க. இப்போ பாருங்கள், இந்த பதம் வந்த உடனே நீங்கள் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இது வந்து நெய் சேர்த்திக்கலாம். ஃபஸ்ட்டே நெய் சேர்த்துனீங்கன்னா நிறைய நெய் சேர்த்த வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ரவா பொங்கல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.